ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஒரு வழியா ஐபிஎல் முடிஞ்சுதுங்க. வேர்ல்ட் கப்புக்குள்ள இறங்குறோம். வி ஆர் என்டரிங் த ரியல் டூர்னமெண்ட்னு சொல்லாங்களா? வேர்ல்ட் டோர்னமெண்ட். ஆமா, இந்தியா டொமஸ்டிக்ல இருந்து we are going to the international tournament. நான் வந்து ப்ளூ மாறிட்டேன். நான் இன்னும் கருப்பு கொடி காமிக்கிற மாதிரி இன்னும் கருப்பு தான் போட்டிருக்கேன். இட்ஸ் ஸ்டில் ப்ரொடெஸ்ட் ஆஃப் என்ன அபிஷேக் சர்மா டீம்ல எடுக்கலங்கிறதுக்கான ப்ரொடெஸ்டா கூட எடுத்துக்கலாம் இத. ஓகே, நான் வந்து கனடாவோட வந்து கிட்ட பிளாக் ஆக்கும்னு நினைச்சேன். கனடா கிட்ட இன்னும் மாறுற அளவுக்கு இல்லைங்க. மனசு இந்தியன் தான் இன்னைக்கு இருந்தாலுமே. ஓகே, சோ மெனி திங்ஸ்ங்க. இன்னைக்கு எப்படி இத வந்து நம்ம ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேன்ல முடிப்போம்னு எனக்கு தெரியல. பட் வில் ட்ரை டு கீப் த பேஸ் ஹை. நிறைய டாபிக்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டச் அப்பான் வந்து ஐபிஎல்ல இருந்து வேர்ல்ட் T20க்கான டிரான்சிஷன் யூஎஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிறது. வெஸ்ட் இண்டீஸோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. ஸோ லெட்ஸ் லுக் இன் டு தட். அதுக்கப்புறமா வில் லுக் இன் டு நாட் ஓன்லி இந்தியன் டீம், ஆனா மற்ற ஜாம்பவாங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது அவங்கெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை ஃபேவரட் டீம்ங்க பாகிஸ்தான். கண்டிப்பா அதை பத்தியும் நம்ம பேசிதான் ஆகணும். ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் உண்மையான டூர்னமெண்ட் வந்து அந்த நம்ம ஜூன் 9th சண்டே நீங்க தான் ஆரம்பிக்கும்னு தோணுது, இந்தியா பாகிஸ்தானோட சேர்ந்து. ஸோ பார்ப்போம், நம்ம ஃபார்மேட்லாமும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரெடிங்களா? லெட்ஸ் கோ. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க நடக்குது? இட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 கான்டினென்ட்ல நடக்குது. இது வந்து நார்த் அமெரிக்கான்னு சொல்றாங்க. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்காலயும் நடக்குது. கயானால வந்து மேட்சஸ் இருக்கு. அது வந்து சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கு. அப்படியே உலகத்தை அப்படியே உருட்டி இந்த பக்கம் போனோம்னா ஸோ அதனால டைமிங்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சு அவங்களுக்கும். ஏன்னா அங்க நமக்கு வந்து 7:30 8 o'clock இந்தியன் பிரைம் டைமுக்கு தான் வந்து எல்லாமே பில்ட் பண்றாங்க. பட் இது எதுக்கோசரம் அந்த டைமிங் பத்தி நான் சொல்றேன்னா, இந்தியாவுக்கு வந்து இந்தியால பிராட்காஸ்ட் பண்றது வந்து 7:30 8 o'clock பிராட்காஸ்ட் பண்ணணும்னா அங்க வந்து எல்லாமே டே மேட்சஸ் மார்னிங்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்தியன் மேட்சஸ் 10:30 AM 11 AM அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதை வச்சுதான் நம்ம ஆளுங்களும் டீம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஆல்தோ என்ன சொல்றது, இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நமக்கு வந்து சப்சிக்வென்ட் மேட்சஸ் பத்தி இன்னும் தெரியாது. ஏன்னா அந்த சூப்பர் 8 வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஐ எம் ஹோப்பிங் அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு வந்து சூப்பர் 8 மேட்சஸ்லாம் வந்து இந்தியாவோட கேம்ஸ் நாட் எல்லா கேமும் வராது 10:30க்கு. பட் தேர் ப்ராபப்லி பி a lot of games that will probably start at 10:30 லோக்கல் டைம் ஆர் அந்த மாதிரி. ஸோ தட் டியூ ஃபேக்டர்லாம் இல்லாம இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய மேட்சஸ் வந்து அந்த நியூயார்க் அண்ட் டாலஸ் இந்த சைட்ல தான் நிறைய நடக்க போகுது. பிளஸ் தான் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கவே இருக்கு. ஸோ குரூப் ஸ்டேஜஸ் வந்து யூஎஸ்ஏல நடக்குது நிறைய. ஆனா ஒரு தடவை அந்த சூப்பர் 8 போனதுக்கு அப்புறம் அது வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்குது எல்லா மேட்சஸ்மே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20 டீமுங்க. வா எல்லாரும் சேர்ந்துக்கோ கோஷ்டியில அப்படின்னு டென்ட்டை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கடை வெட்டி சோற போடுறது தான் இங்க. அந்த மாதிரி எல்லா டீமும் கூட்டியிருக்காங்க. நிறைய அசோசியேட் நேஷன்ஸ் இந்த தடவை விளையாட போறது. ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் யாருக்கு நடந்தது தெரியுங்களா வரலாறுல? ஆமா, தி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யுஎஸ் vs கனடா தானே? கரெக்ட். சோ அதை வச்சுதான் 1844. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஸ்டாட் இப்போ ரீசெண்டா படிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நோயிங் யூ எவ்வளவு நீங்க பெரிய கிரிக்கெட் நர்ட்னால. சோ யூஎஸ் vs கனடா அதை வச்சுதான் ஓபன் பண்ண போறாங்க. ஃபார்மேட் எப்படி இருக்க போகுதுன்னா ஷார்ட்டா ஒரு 20-30 செகண்ட்ஸா சொல்லணும்னா 20 டீம்ஸ் 4 குரூப்ல பிரிச்சிருக்காங்க. 5 டீம் ஒரு குரூப்ல. எல்லா குரூப்ல இருந்தும் டாப் 2 டீம்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ 8 டீம் மேல போகும். அந்த 8 டீமை வந்து 2 குரூப்பா பிரிக்கிறாங்க, குரூப் ஏ குரூப் பின்னு.
அவங்கவங்க குரூப்க்குள்ள அந்த 4 டீமும் மத்த 3 டீமோட விளையாடுவாங்க. அதுல டாப் 2 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிட்டு செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல்ஸ். இதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இந்தியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏல இருக்குங்க. இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா அண்ட் யுஎஸ்ஏ. சோ இந்தியாக்கு வந்து A1 அப்படின்னு ஆல்ரெடி போட்டுட்டாங்க. சோ இது குரூப்ல நீங்க டாப் பண்ணாதான் நீங்க A1 ஆவீங்க அப்படின்னு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த வென்யூ போடுறது எல்லாம் தே நீட் டு பி வெரி கிளியர் வித் ம். பிளானிங். நிறைய விசா பிரச்சனை எல்லாமும் இருக்கு. சோ நிறைய விஷயம் இருக்கு இந்த ஃபார்மேட்ல. பட் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, இந்த ஓப்பனிங் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் இந்த 4 குரூப்ல பிரிச்சு 5, 5 டீம வச்சு நிறைய அசோசியேட் நேஷன். இதுல வந்து அ உண்மையான டூர்னமெண்ட் வந்து அந்த சூப்பர் 8ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்களா? இல்ல சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். செத்துருங்க. பட் எ நம்ப குரூப்ஸ் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா பார்க்கும்போது பார்ப்போம். ஐ திங்க் ஒரு 2 குரூப்ல வந்து சில சில டீம்களுக்கு வந்து உண்மையான டோர்னமெண்ட் இப்பவே இந்த குரூப் ஸ்டேஜ்ல நடக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ம். ஆ எல்லா அதாவது டாப் 10 ஆஃப் இதுல இருக்க டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் அதுல வந்து எல்லாருமே வந்து எனக்கு என்னமோ எல்லாருமே குவாலிஃபை ஆக மாட்டாங்க. 8 தானே வந்து உங்களுக்கு சூப்பர் 8 போறது. ஸோ சம் டீம்ஸ் ஆமா. வில் லூஸ் அவுட். அது எந்த டீம்ஸ்ன்றது நம்ம வந்து குரூப் வைஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஆமா. தேர் வில் பி சம் இன்ட்ரஸ்டிங் மேட்சஸ். அதாவது வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸ் வெர்சஸ் தி மெயின் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் கேம் வந்து சில கேம்ஸ் நாட் எல்லா கேமுமே இல்ல. சில கேம்ஸ் வந்து குட் ப்ராபப்லி ஒன் சைடடா இருக்கலாம். பட் ம். கேம்ஸ் வித்தின் தி அசோசியேட்டட் நேஷன்ஸ் அது வந்து வில் ப்ராபப்லி பி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தேர் வில் பி சம் இன்ட்ரஸ்டிங் கேம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜஸ்ல. ஆமா. நெறைய பேர் ஐ திங்க் நெறைய அசோசியேட் நேஷன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் வேர்ல்ட் கப் விளையாடுறாங்கன்ற ஒரு ஐ மீன் தேர் லாட் ஆஃப் பிரைட் இன் தட் அப்படின்னு சொல்லலாம். ஆம், பிஃபோர் வி கெட் இன்டு எவ்ரிதிங் ஒரு ஒரு விண்ணப்பம் தான். உங்களுக்கு வந்து இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இப்ப முடிவு பண்ண வேணாம். வீடியோ பார்த்துட்டு கூட முடிவு பண்ணலாம். பட் இப்பவே நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். YouTubeல பார்க்குறீங்கன்னா, இஃப் யூ நீங்க வந்து எங்கள பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்கறீங்க. ஆ நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல Apple பாட்காஸ்ட், Spotify, Amazon, JioSaavn எங்கெங்கேயோ இருக்கும். அப்படி அப்படியே பரவி இருக்கும். ஸோ அங்க நீங்க எங்கள கேட்கறீங்கன்னா, ப்ளீஸ் ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஜஸ்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆன் குரூப் வைஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி, ஐ நம்ம இது டச் பண்ணோம். IPL டூ திஸ் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப். இந்த ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. ஏன்னா, பார்த்துட்டே இருந்திருக்கோம் மேட்ச் 74, 90 ஆல்மோஸ்ட் 80 மேட்ச் பார்த்துட்டோம் நம்ம. கன்டினியூஸா ஒரு T20 ஃபீட் வந்திருக்கு. இதுக்கு நடுவுல எலக்ஷன் வேற ஆக்சுவல் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போறதுன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. சோ ஒரு மெயின் நம்ம ஆடியன்ஸ், கோர் ஆடியன்ஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த பர்ன் அவுட்ல இருந்து அது கொஞ்சம் பில்டப்க்கான ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா வித்தின் அ வீக் ஒரு டர்ன் அரவுண்ட்ல இது. நான் சொல்றது இந்தியன் ஆடியன்ஸ் தான். ஏன்னா இந்தியன் ஆடியன்ஸ் தான் 90% கான்ஸ்டிடியூட் பண்றாங்கல்ல. இந்தியன் ஆடியன்ஸ் 90% கான்ஸ்டிடியூட் பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அப்படிதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் இப்போ இங்கிலாந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல் முடியறதுக்கு முன்னாடியே வந்து இங்கிலாந்து ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து, பாகிஸ்தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் மொத்த ஐ மீன் பாகிஸ்தான் ஆடியன்ஸ் ஐபிஎல் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி வந்து பாகிஸ்தான், அயர்லாந்து சீரிஸ் போயிட்டாங்க. ஸ்ரீலங்கா மூவ் பங்களாதேஷ், யுஎஸ் போயிட்டாங்க. ஸோ தேர் ஆர் அதர் பேரலல் ஸோ மத்த கண்ட்ரீஸ்க்கு அபார்ட் ஃப்ரம் இந்தியா மத்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட வந்து சீரிஸஸ் பேரலல்ல வந்து நடந்துட்டு இருந்தது ஐபிஎல் நடக்கும்போதே. அட்லீஸ்ட் த பேக் எண்ட் ஆஃப் தி ஐபிஎல் அப்போ. ஸோ தே ஹேவ் ஆல் மூவ்ட் இன்ஃபாக்ட் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு. தேர் ஆர் சில டீம்கள் தான் அதாவது வந்து பாசிபிலி இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, அ மேபி வெஸ்ட் இண்டீஸ்ன்னு நினைக்கிறேன். இவங்கலாம் வந்து டீம்ஸ் ஆர் கமிங் இன்டு திஸ் டோர்னமென்ட் வித்தவுட் ஆக்சுவலி ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடாம இங்கிலாந்து விளையாட்டாங்க, பாகிஸ்தான் விளையாட்டாங்க, அயர்லாந்து, அ இன்ஃபாக்ட் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், யுஎஸ், கனடா இவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஹேவ் ஆல் பீன் லைக் அசோசியேட் நேஷன்ல அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து அவங்க எல்லாருமே ரீசென்ட்டா வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்தியா, அம் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா இவங்கலாம் தான் வந்து எதுவுமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே இல்லாம வந்து ஐபிஎல்லேருந்து இங்க வராங்க. ஸோ கோயிங் பேக் டூ ஃபெட்டிக் கொஸ்டின் இப்போ வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஃபெட்டிக் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது? ஆ கிரிக்கெட் இஸ் பிகம் லைக் 24/7 365 டேஸ். ஸோ நம்ம அட் எனி டைம் ஓடிட்டே ஆபீஸ் தான் இருக்கு. ஆபீஸ் ஆமா. போற மாரி தான் ஆபீஸ் போற மாரி தான்ங்கிறீங்களா?
இது. அந்த மாரி தான் ஓகே. வந்து மாத்திரு. ம். அவ்வளோதான். யூ ஹேவ் டு ஜஸ்ட் சேஞ்ச் அலிஜியன்ஸஸ். ம். ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, ஆனா கண்டிப்பா ஐபிஎல்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, எஸ்பெஷலி ஈவன் இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கவே இருக்காங்க. டாப் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் இங்கிலாந்து பிளேயர்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி யூ நோ இதோட பெட்டர் பிராக்டிஸ் சொல்ல முடியாது. அஃப் கோர்ஸ் அந்த பிட்ச்ல இல்ல, அந்த குவாலிட்டில இல்ல. ஆனா ஆன் த கிரவுண்ட் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அந்த T20 மோடுல நீங்க போணும்ல நீங்க. சோ ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாட்டு நேரா T20 மோடுல போறதோட அட்லீஸ்ட் ஒரு T20 டொமஸ்டிக் டூர்னமென்ட் தான் எண்ட் ஆஃப் த டே ஐபிஎல்ங்கிறது. பட் அதுலேருந்து வந்து இந்த வேர்ல்ட் கப் போம்போது எஸ்பெஷலி இந்தியன் டீமுக்கு வந்து அது ஒரு இந்த தரம் ஒரு சின்ன அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியல எனக்கு. ஐ மீன் ஏன்னா வந்து ஒரு ஐபிஎல்ல வந்து அதாவது ஒண்ணு மட்டும் கண்டிப்பா நிச்சயம். ஐபிஎல்ல வந்த ஸ்கோர்ஸ் வராது. வேர்ல்ட் கப்ல. எஸ்பெஷலி பிட்சஸ் இருக்காது. தேர் இஸ் நோ இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட்ஸ். தேர் இஸ் நோ டைம் அவுட்ஸ். ஸோ தேர் இஸ் ஆல் லைக் டு இன் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேர் ஆர் திங்ஸ் லைக் வித்தின் தி ஒரு ஓவர்லேருந்து அடுத்த ஓவருக்குள்ள 60 செகண்ட்ஸ்ல யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபீல்ட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். அந்த டைனமிக்ஸ் வந்து அது எல்லாமே சேஞ்ச் ஆகும். மைண்ட் செட் நம்ம சொல்றோமே தவிர, இந்த ஒரு T20 தான் அப்டின்னாலுமே வந்துட்டு தேர் இஸ் அந்த ஸ்கில் செட்ஸ்க்கு இருந்தாலும், அத தாண்டி ஐ திங்க் தேர் இஸ் a நம்பர் ஆஃப் அதர் திங்ஸ் விச் வில் சேஞ்ச் அண்ட் இவங்க வந்து அத அடாப்ட் பண்ணிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறேன். தே தே ஹேவ் டு அடாப்ட் ஓவரால் சேஞ்ச் கண்டிப்பா. இந்தியா அட்லீஸ்ட் இந்தியா. யாஹ்! ஓகே. சோ போலாம். குரூப்ஸ்குள்ள போலாம். ஏன்னா இந்தியா பேசும்போது நம்ம கண்டிப்பா திருப்பி ஐபிஎல்ல டச் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் குரூப் ஏங்க. கனடா, யுஎஸ்ஏ, ஆ அதுக்கப்புறம் அவங்க தான் ஓப்பனிங் மேட்ச் விளையாடுறாங்க. அயர்லாந்து, இந்தியா, பாகிஸ்தான். இந்தியா, பாகிஸ்தான் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருக்காங்க அசோசியேட். அயர்லாந்து இஸ் நாட் அன் அசோசியேட் நேஷன். அவங்க ஆக்சுவலி டெஸ்ட் பிளேயிங் நேஷன். 12த் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் அவங்க. ஒரு பார்ட் டைம் டெஸ்ட் பிளேயிங் நேஷன் கூட சொல்லலாம். அவங்களும் ஆப்கானிஸ்தானும் ஆல்மோஸ்ட். ஆனா மெயின்லி ஓகே இந்தியாவும், பாகிஸ்தானும் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்க ஏதாவது ஒரு அப்செட் நடக்கும்னா, கண்டிப்பா அது வந்து அயர்லாந்து தாங்க. ரீசென்ட்டா அயர்லாந்துக்கும், பாகிஸ்தானுக்கும் சீரிஸ் நடந்துச்சு. அதுல அயர்லாண்டும் தோக்கடிச்சிருக்காங்க. ஈவன் இந்தியா ஹேஸ் டு பி வெரி அபௌட் இட். ஹானஸ்ட்டா சொல்றேன். யுஎஸ்ஏ அண்ட் கனடா வந்து நல்லா விளையாடிருக்காங்க. யுஎஸ்ஏ ஆக்சுவலி பங்களாதேஷ தோற்கடிச்சிருக்காங்க ரீசென்ட்டா. ஒரு ஒரு ஒன் ஆஃப் அவங்க சீரிஸ் விளையாடும்போது படு அவமானம் பாவம் அவங்க பங்களாதேஷ்க்கு. தே குடன்ட் சேஸ் ஐ திங்க் இட் வாஸ் a வெரி ஸ்மால் டார்கெட். ஒரு 140 அந்த மாரி தான் இருந்துச்சு டார்கெட். அலி கான் வந்து 2 விக்கெட் அடிச்சு லாஸ்ட் மினிட்ல இது பண்ணாங்க. சோ ஐ திங்க் அயர்லாந்து தான் இங்க வந்து அந்த அயர்லாந்து வெர்சஸ் பாகிஸ்தான். ஆமா. அதுதான் த மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபார் அண்ட் மேபி ஈவன் இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. மோர் தென் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஐ திங்க் இந்த 2 மேட்ச் தான் இன்னும் குரூஷியலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் நினைக்கிறேன். அதுலயும் வந்து அயர்லாந்து, பாகிஸ்தான் மேட்ச் ஏன்னா எஸ்பெஷலி இந்தியா, அயர்லாண்டும் பாசிபிள். இந்தியா வந்து யூ நோ அயர்லாண்டு நெவர் டேக் தெம் ஈஸி. இட் கேன் பி எ பனானா ஸ்கின் அப்படின்றது வந்து கண்டிப்பா உண்டு. பட் என்னன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுதான். இந்தியா வர்சஸ் அயர்லாந்து தான் இந்தியாவோட ஓப்பனிங் மேட்ச்சே. ஸோ அதனால ஐ திங்க் இந்தியா வில் பி மோர் அப் ஃபார் இட். ஆஸ் அப்போஸ் டூ ம், வந்து பாகிஸ்தான் வர்சஸ் அயர்லாந்து தான் வந்து கடைசி மேட்ச் அந்த குரூப்லயே. ம். ஸோ யூ நோ இட் குட் கம் டூ அ ஸ்டேஜ் பை த டைம் அந்த கேம் வரும்போது வந்து தி வின்னர் கோஸ் த்ரூ அப்படின்ற மாரி வரலாம். தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ம். பாகிஸ்தான் வந்து அ சோ சே சே ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட தோத்துட்டாங்க. அயர்லாண்டும் வந்து இந்தியா கிட்ட தோத்துட்டாங்க. அண்ட் தென் தே வின் தி ரெஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ். பாகிஸ்தான் பீட் யுஎஸ் அண்ட் கனடா, அயர்லாந்து பீட் யுஎஸ் அண்ட் கனடா. இட் வில் சடன்லி கம் டவுன் டூ தி அயர்லாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் கேம்ஸ் பிகம்ஸ் ஹூ கோஸ் டூ தி நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ கண்டிப்பா. அது ஒரு அதுதான் வந்து ஒரு பாசிபிலிட்டி அங்க இருக்கிறது. ரைட். சோ ஓகே. குயிக் டச் அப் ஆன் பாகிஸ்தான்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க 2023 வேர்ல்ட் கப் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ஒரு ஆன்லைன் டீம் டைரக்டர்ன்னு ஒரு பேரு அவருக்கு. யாரு மிக்கி ஆர்த்தர் இருந்தார். சோ அவர தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சக்லேன் முஷ்டாக் வந்தாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு. அவர திருப்பி அவர் கோச்சா வந்தாரு. எப்போ வந்தாரு, எப்போ போனாருன்னே தெரியாது. அவர் பேர் நான் மறந்துட்டேன். அப்பாலஜிஸ் ஃபார் தட். பட் லிட்டரலி பாகிஸ்தானோட கோச்சஸ் எவ்வளோ பேர் மாறுறாங்கன்னு பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு. அவ்வளோ பேர் மாறியிருக்காங்க. கேப்டன்சில பாபர் ஆசம் ரிசைன் பண்ணாரு. ஷாஹின் அஃப்ரிதி இனிமேல் இவர் தான் அடுத்த பேட் கமின்ஸ் இவரு மாதிரி தாக்க போறாரு பாகிஸ்தான்னு எடுத்தாரு. ஒரு சீரீஸ்ல அவர் கேப்டன் பண்ணாரு. திருப்பி பாபர் ஆசம் வந்திருக்காரு. பாபர் ஆசம் அண்ட் அகைன் ஓப்பனிங் காம்பினேஷன் அதெல்லாம் இருக்கவே இருக்கு. பட் ஜஸ்ட் டிப்பிக்கல் பாகிஸ்தான் ஃபேஷன். யாரு கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க கோச் யாரு?
கேப்டன் யாருன்னு தெரியாம இப்போ ஃபைனலி கேரி கர்ஸ்டன் ஒயிட் பால் கோச்சா எடுத்து ஜேசன் கிலிஸ்பி நம்ம ஃபாஸ்ட் பாலர், ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பாலர், அவரை ரெட் பால் கோச்சா எடுத்திருக்காங்க. அண்ட் அசர் மஹமூத அசிஸ்டன்ட் கோச் ஃபார் ஆல் ஃபார்மேட்ஸ் எடுத்திருக்காங்க. நீ எங்க போனாலும் நீ ஒரு மாப்பிள்ள தோழனா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனாலிட்டிக்கோசரம் அவர் எடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் இருந்தா கூட தே ஹேவ் நசீம் ஷா, ஷஹீன் அஃப்ரிதி அண்ட் முகமது ஆமீர் வேற வந்திருக்காரு அண்ட் ஹரிஸ் ராஃப். 2 சிக்ஸ் விராட் கோலி அடிச்சாரு. ஆனா வி நோ வாட் ஹரிஸ் ராஃப் கேன் டூ ஆன் ஹிஸ் டே. அந்த பேஸ் இருக்கு அவருக்கு. சோ எப்படி பாக்குறீங்க நீங்க? பாகிஸ்தான் அவங்களுக்கு அவங்களே தான் த்ரெட்டுங்களா? ஆமா. அதுதான். தட்ஸ் ப்ராபப்லி த ஒன். ஐ மீன் இன்ட்ரஸ்டிங்லி ஐ நோ இந்தியால கூட இருக்காங்க. பட் பாகிஸ்தான்ல தேர்ஸ் a few 30 பிளஸ் பிளேயர்ஸ் லைக் நீங்க சொல்றீங்க 2, 3 பேரு. இமாத் வசீம், அதே மாரி அமீர், இஃப்தேகார் அமர், ஃபக்கர் ஜமான், ஹாரிஸ் ரவுஃப் எல்லாருமே வந்து 30 பிளஸ். அவங்களுக்கு வந்து ஃபீல்டிங் இஸ் ஆல்வேஸ் an issue with Pakistan. So அது வந்து will depend on how they go. And Pakistan being Pakistan as always, I think பயங்கர வந்து ஒரு மெர்க்யூரியல் டீம். நான் சொன்னேன்ல அந்த அந்த இதுதான் it'll probably come down to that one game between them. Yeah. So we'll see. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்றோம்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்திருக்கு. 157 அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். 15 ஓவர்ல சோலியை முடிச்சுட்டு போயிட்டாங்க இங்கிலாந்து. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் பவர் பிளேலயே ஒரு 90 ரன் நம்ம ஃபில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும். பட் வரலாம் நம்ம அதுக்கு. ஓகே. பட் பாகிஸ்தான் ஈவன் எனக்கும் ஐ மீன் கன்வென்ஷனல் விஸ்டம்ல பாத்தீங்கன்னா அயர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் டக்கர் மேட்சா இருக்கணும். அயர்லாந்து குவாலிஃபை ஆனாலும் கூட ஆகலாம். ஓகே. இந்தியாவுக்கு நம்ம லாஸ்ட்ல வரலாம் நம்ம திருப்பி. ஐ திங்க் அயர்லாந்து நம்ம பிரீஃபா பேசியிருக்கோம். காம்படிட்டிவ் டீம். பட் லெட்ஸ் மூவ் டு குரூப் பீங்க. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. மத்த டீம்ஸ் வந்து நெமிபியா, ஓமான் அண்ட் ஸ்காட்லாந்து இருக்காங்க. ஐ திங்க் ஸ்காட்லாந்து ஆர் ஐ வுட் சே ஒரு அப்செட் காஸ்ட் பண்ணலாம். இங்கிலாந்து ஓடிஐல கூட நடுவுல தோக்கடிச்சாங்க இல்லீங்களா? 300 ரன் 360 ரன்ஸ் அடிச்சாங்க. அது சேஸ் It's வேற an பண்ணாங்க. always Scotland versus England. எந்த ஸ்போர்ட்ல இருந்தாலும் ரக்பி, கிரிக்கெட், ஃபுட்பால் தேர் இஸ் a rivalry. I mean இதுல வந்து I think there is not a lot of இது வந்து இஸ் probably in England, Australia will go through I think comparatively நினைக்கிறேன். ஒண்ணு வந்து என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கன்னா they will be like ODI World Champions, World T20 World Test Championship and T20 Champions if they win this one. எல்லாமே at the same time. ஏன்னா மத்தவங்க மாத்தி மாத்தி இருப்பாங்க. எல்லாமே ஒரே டைம்ல இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. If Australia win this. கோல்டன் ஸ்லாம்பாங்க டென்னிஸ்ல. ஆமா. நீங்க வந்து ஆஸ்திரேலியன் ஓபன், விம்பிள்டன், பிரெஞ்ச் ஓபன், யுஎஸ் ஓபன் அண்ட் ஒலிம்பிக் மெடல், கோல்டு மெடல் ஜெயிச்சீங்கன்னா ஐ திங்க் ஸ்டெஃபி கிராஃப் தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஐ திங்க் திஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இது அந்த காலத்து ஆஸ்திரேலியா மாதிரி எல்லாம் வருமாப்பா அப்படின்னு. ஆனா உண்மையா கரெக்டா சம பாயிண்ட் சொன்னீங்க. லைக் பேட் கமின்ஸ் ஈவன் தோ இஸ் நாட் த கேப்டன் பட் அவர் தான் அந்த இப்போ இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஆஸ்திரேலியன் டீம்னு சொல்லலாம் இல்லைங்களா? டு த பாயிண்ட் வந்து நேத்துக்கு அவங்க வந்து உகாண்டாவை வார்ம் அப்ல ஐ மீன் உகாண்டாவா நமீபியாவை நினைக்கிறேன். ஐ திங்க் தே பிளேட் அண்ட் ஒன். ஆஸ்திரேலியா உகாண்டாவோட தான் நினைக்கிறேன். Could be Namibia. நான் வந்து இல்ல. But either way, it was like, they played with only 9 players. 9 players who were actually in the squad. மிச்ச 2 பிளேயருக்கு வந்து லைக் the substitutes like even to the point of like the selection committee chairman வந்துட்டு ஜார்ஜ் பெய்லி அவரும் வந்து ஃபீல்டிங் பண்ணாரு சப்ஸ்டிடியூட்டா. அந்த ரேஞ்சுக்கு வந்து சோ and 10 ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க. That's how comfortable they are. And நம்ம IPL ஃபைனல்ல we've already seen Mitchell Stark come to form. So I think there is not a lot. I mean, Namibia பத்தி பேசணும்னா David Visa is probably the one person we should talk about who's plenty of experience and across எல்லாத்துலயுமே வந்துட்டு எல்லா T20 டோர்னமெண்ட்ல வேர்ல்ட் வைடு விளையாடுறவரு அந்த மாதிரி இது. அவர் தான் ஐ திங்க் குவாலிஃபயர்ல இருந்து ஆக்சுவலி வேர்ல்ட் கப் குவாலிஃபை பண்ண வச்சாரு இல்லீங்களா நமீபியா கூட. சோ இன்ஃபேக்ட் அது ஒரு இன்ட்ரஸ்டிங். நம்ம இன்னொரு டீம் நம்ம வந்து இன்னொரு குரூப் பேசும்போது வந்து we'll look at Uganda, Namibia and Uganda ரெண்டு பேருமே வந்து ஆப்பிரிக்கால இருந்து குவாலிஃபை பண்ணாங்க. when you look at like Kenya and Zimbabwe who are been there in previous World Cups and Zimbabwe and test playing nations, இவங்க ரெண்டு பேரும் குவாலிஃபை ஆகல. and like instead Namibia and I think Uganda beat Zimbabwe நினைக்கிறேன் or they finished second and Namibia finished top.
and they beat and then qualified. So அது obviously group C ல உகாண்டா இருக்காங்க. But yeah, there is nothing much. I think இந்த இதுல நம்ம வந்து பெருசா definitely England and Australia both are actually favorites for the tournament. So I think we could probably move on group C unless you have something else. இல்ல the only thing is இங்கிலாந்துல வந்து I think okay, is it England or Australia, who do you think are favorites, or is it South Africa? நான் இந்தியா எடுக்கல, நான் இங்க பேர் ஆக்சுவலி தெரிஞ்சுதான் எடுக்கல. நான் வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவோட ஒரே ஒரு திங் ஐ see downside for them is like their lack of spinners. அவங்களுக்கு வந்து வெறும் ஆடம் ஜாம்பா அண்ட் தட்ஸ் ஆஸ்டன் ஏகர். அதான் மேக்ஸ்வெல்லாம் வந்து இஸ் மோர் லைக் you wouldn't classify him as he's a main spinner. He can bowl 4 overs, he can do, but I just feel that they are short on spinners. அது ஒண்ணு தான் வந்து I've seen them on, especially வந்து West Indies போக if they get slower pitches, of course you can get like bowlers who are bowling slower cutter balls, pace bowlers வந்துட்டு it's not necessarily it's slower pitches, not necessarily big turners. So அதனால வந்து you can still have their pace bowlers bowling cutters and stuff like that. They can manage it. But yeah, just அது ஒண்ணு தான். I ball Australia always come through. England and Australia definitely both of them for me are favorites. Semi-final favorites already. இங்கிலாந்துல பென் ஸ்டோக்ஸ் இல்லைங்க, their most I would say charismatic. I don't think it makes a difference. It makes a difference ங்கறீங்களா? I don't think it makes a difference ன்றேன். It will not make a difference. ஏன்னா வந்து ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட், there is enough players there to so from a bowling perspective அதே மாதிரி வந்து Liam Livingstone and Moeen Ali in terms of all-rounders, and they've got Harry Brook, Phil Salt, all of them can go on. So I would they definitely can go put them on, but they can also go அப்படினு சொல்லலாம். ஏன்னா அதில் ரஷீத், I mean seasonal players, but bowling வந்து எனக்கு தெரிஞ்சு ரீஸ் டாப்லி தான் ரியல் த்ரெட்னு நினைக்கிறேன். No. They definitely Chris Jordan is a very good death bowler, and if they play both Mark Wood and Jofra Archer, இன்னைக்கு கூட வந்து they both of them so if both of them are playing, they will make a massive difference. I think England வந்து Reece Topley left hand, yes, or Sam Curran could be another one in terms of they gives them a left arm option, but death bowling in வந்தா வந்து they would probably go for Chris Jordan. இன்னைக்கு கூட வந்து was very good death bowling, and he only plays T20. He doesn't even play much of the other formats. Again the similar one, not necessarily IPL இல்லனாலும் வந்து the rest of the world எல்லா இடத்துலயும் வந்து T20 விளையாடுற ஒரு பிளேயர். So they have got their bases covered. எனக்கு ஒண்ணு என்ன தோணுதுன்னா, I think it's going to come down to அவங்களோட I think Jofra Archerோட performance. I think how is his 4 overs going to, அவர் மட்டும் ஒரு 80% of the original அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 2021 Jofra Archer மாதிரி அவர் வந்தார்னா, I think England are going to be massive favorites. Yeah, I think he looking at இந்த ரெண்டு மேட்ச் விளையாடுனது பார்த்தானா வந்து லைக் 4ல வந்து 2 மேட்ச் abandoned rained off at England Pakistan, and the 2 matches that he played he looked very good, and Mark Wood today also looked ரொம்ப நல்லா போட்டாரு. So yeah, I think they will definitely be one of my favorites. Okay, next group C. இது ஒரு மினி group of death ன்னு சொல்லலாம். It has Afghanistan, New Zealand, West Indies. அத தவிர பாப்புவா நியூ கினியா and உங்க புது ஆப்பிரிக்கா ஃபேவரட் டீம் யுகாண்டா வந்திருக்குங்க. So I think New Guinea and Uganda is just more like a celebration னு சொல்லலாம் அவங்களுக்கு இது. ஆனா let's talk about Afghanistan for a moment. நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருக்கோம் எப்ப பார்த்தாலும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா டீம்ஸும் அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்கோசரம் தான். லைக் குளோபல் அவங்களுக்கு அதான் என்னது, வாடகை சொந்த வீட்டுல இருக்கிறவனுக்கு ஒரே வீடு, வாடகை வீட்டுல இருக்கிறவனுக்கு ஊரே வீடு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஹோம் மேட்சஸ் விளையாட முடியாது. ஆனா வேர்ல்டு வைட் எல்லாரும் தேர் செகண்ட் ஃபேவரட் டீம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அட்ராக்ட் பண்றது அவங்களோட the brand of cricket they play. Yeah, definitely. எனக்கு வந்து my thing on this is I think New Zealand will not make it from this group. Afghanistan and West Indies will probably the ones that will go through from this group. நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நியூசிலாந்து அவங்களோட தேர்ட் என்ன சொல்றது டீம் சின்னு சொல்லலாம். அவங்க சி டீம் போயிட்டாங்க, பாகிஸ்தானோட டிரா பண்ணிட்டு வந்தாங்க அவங்க. மார்க் சாப்மேன்லாம் சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கேன் எவர் ரூல் நியூசிலாந்து அவுட் இன் an ICC டூர்னமெண்ட். ஏன்னா அவங்க
த வே தே ஜஸ்ட் ஜெல் டுகெதர். இப்போ கிளென் Ye பிலிப்ஸா இருக்கட்டும், ஃபின் ஆலனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தே ஜஸ்ட் அண்ட் சாண்ட்னருங்க. சிஎஸ்கேல அவ்வளவா சான்ஸ் கிடைக்கிறது இல்ல அவருக்கு. ஆனா ஹி அ அதுவும் இங்க இருக்கிற பிட்சஸ் கொஞ்சம் அந்த ஸ்லோ சைடுல இருந்துச்சுன்னா, அவரெல்லாம் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் தே ஆர் பேட்டிங். தேர் ஓவரால் தே அதாவது வந்து என்னன்னா வந்து ஆப்கானிஸ்தான் தேவ் காட் லைக் போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பவர் ஹிட்டர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து தேவ் காட் அ பெட்டர் ஒன். வெஸ்ட் இண்டீஸ் ஆப்வியஸ்லி அட் ஹோம் தேவ் காட் லைக் மச் மோர் அஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் தட் ஒன். என்னங்க சொல்றீங்க? இப்ப பாருங்க பேட்டிங் டெவன் கான்வே. நான் ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இதுல யார் வேணா 7 பேர் வரலாம். டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஆ எல்லாம் நம்ம சிஎஸ்ஏ கடா குட்டிங்க. அதுக்கப்புறம் ஃபின் ஆலன். அவர் தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவார்ன்னு நெனைக்கிறேன். தென் யூ ஹேவ் டேரில் மிச்சல், ஜிம்மி நிஷம், கிளென் பிலிப்ஸ் அண்ட் ஆஃப் கோர்ஸ் நடுவுல கேன் வில்லியம்சன். அண்ட் மிஷல் சாண்டர் அட் தி எண்ட். ஈவன் சவுதி கேன் டாங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கன் பேட்டிங் பாலிங்ல பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி, லாக்கி ஃபர்கசன், இஷ் சோதி, ட்ரெண்ட் போல்ட். ஐ மீன் எனக்கு என்னமோ இது செம்ம டக்கர் டீம்னு தோணுது. லாஸ்ட் டைம் ஃபார் தெம் டு வின் அ T20 ஆர் ஒரு ஒயிட் பால் வேர்ல்ட் கப்னு ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. ஸோ அவங்க ஒரு தில் கம் ப்ரிப்பேர்ட். நான் அவங்கள ஒரு சீரியஸ் ஃபேவரட்ஸாவே நான் பாக்குறேன் ஆக்சுவலி இஃப் தே கம் அலாங் வெல். Yeah, but then on the other hand, you look at it like, people like Ramanullah Gurbaz, Ibrahim Zadran, Najibullah, அதே மாரி வந்து from Azmatullah Omar Zai, Gulbuddin Naik, they've got so much more, from a batting perspective, அவங்க side Afghanistanல. And then bowling, obviously, like, Fazal Farooqi ஆகட்டும், Naveenullah, Noor Ahmad, uh, Rashid Khan, again, from a எஸ். bowling perspective as well. So I think Afghanistan, West Indies வந்து நம்ம பார்க்கவே இல்ல. But, given they are playing at home and they are almost a team that's இப்பலாம் வந்து T20 தான் வந்து அவங்களுது அப்படின்றது ஆயிப்போச்சு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது வந்து லைக் அம் யா இட் வில் கம் டவுன் டூ தோஸ் மேட்சஸ் பிட்வீன் ஹெட் டூ ஹெட்ஸ் லைக் Afghanistan vs New Zealand or New Zealand vs West Indies. And I have a feeling that Afghanistan will go through along with West Indies. ஓகே. வெஸ்ட் இண்டீஸ் ஜஸ்ட் சில பேர்லாம் சொல்றேன். ராவ்மண்ட் பாவல் அவர் தான் கேப்டன் இப்போ. ஆண்ட்ரே ரசல், நிக்கோலஸ் பூரான், ரொமாரியோ ஷெப்பர்ட். இவங்கெல்லாம் என்னது 200 ஸ்ட்ரைக் ரேட் இல்ல இதெல்லாம். இதெல்லாம் 10 பால்ல 40 ரன் அடிக்கிற கேண்டிடேட்ஸ் இவங்கெல்லாம். இதுல நீங்க சிம்ரன் வேற சிம்ரன் விட்டுட்டீங்க. ஹெட்மயர் வேற மறந்துட்டேன் நான் இதுல. அதான் Yeah. சிம்ரன் வேற விட்டுட்டீங்க. ஆமா. அவர் எந்த கலர்ல இந்த தரம் முடி எந்த கலர் போட்டு வரப்போறார்ன்னு தெரியல. ஐ திங்க் மெரூன் கலர் போட்டாலும் போடுவார் இந்த தரம். அதுக்கப்புறம் வர ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. பிராண்டன் கிங்லாம் ஆக்சுவலி செம்மையா அடிப்பாரு. இது வெறும்னே லைக் எனக்கு தெரிஞ்சு பாலிங் இஸ் கோயிங் டு பி தேர் அக்கிலீஸ் ஹீல்ன்னு சொல்லலாம். அகில் ஹுசைன் எல்லாம் கூட ஈவன் போடுவார். ஈவன் அதுலயும் அதே மாரி தான். தி லைக்ஸ் ஆஃப் லைக் ஷமார் ஜோசப் ஆகட்டும், ஜேசன் ஹோல்டர் அவரு ஃப்ரம் அ பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ், பிராண்டன் கிங், ஐ மீன் ஆண்ட்ரூ ரசல் as well is bowling better now. Akeal Hosein. I think they have got at least to make the semi-finals. கண்டிப்பா. ஆக்சுவலி கண்டிப்பா இது ஒரு குரூப் ஆஃப் டெத்ன்னு நம்ம சொல்லலாம். இது ஓகே. வந்து மூவிங் குரூப் ஆஃப் டெத் கிடையாது. அடுத்த குரூப் தான் குரூப் ஆஃப் டெத். ஓகே. அடுத்த குரூப். ஆ பங்களாதேஷ், நேபாள், நெதர்லாண்ட்ஸ் விட்டுறலாம். சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா. சோ ஐ திங்க் என்னோட ஃபேவரைட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்புறம் என்னன்னா, பங்களாதேஷ் வர்சஸ் ஸ்ரீலங்கா. த நாகின் டார்பிங்க. Yeah. சோ இதுல எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸ்ரீலங்கா ஸ்டார்ட் அஸ் அ ஃபேவரைட்னு சொல்லலாம். இந்த இந்த அலாங் வித் இது சவுத் குரூப்ல ஆப்பிரிக்கா. பட் சொல்றீங்களா? இந்த குரூப்ல சொல்றேன். லைக் டாப் 2 No. டீம்ஸ்ல I பங்களாதேஷ் எஸ்பெஷலி ஆஃப்டர் லூசிங் டு USA அந்த கண்டிஷன்ஸ்ல தெரியல. ஏன்னா ஐ மீன் ஸ்ரீலங்கா தே ஜஸ்ட் பிளே தட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல இப்போ புதுசா வாட் தே ரீடிஸ்கவர்ட் தெம்செல்ஃப். சோ yeah, but they haven't played like much T20 recently. Then Netherlands they are always there to cause an upset. So I mean it's இப்பலாம் no longer can be said from upset. Even from their side பாத்தீங்கன்னா அவங்க கேப்டன் ஆகட்டும் ஸ்காட் எட்வர்ட்ஸ் இல்ல அந்த ஆரியன் தத்து, பாஸ்டி லீடு, அண்ட் பால் வான் மீக்கரன், they've got a good team that can definitely cause an upset or two. நெதர்லாண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போன வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவை தோக்கடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து T20ல இது பண்ணியிருக்காங்க. They beat South Africa twice. I think they beat England. So they will always be like,
நியூசிலாந்து சொன்ன மாரி தான். T20 வேர்ல்ட் கப்லலாம் நெதர்லாண்ட்ஸ் வில் பஞ்ச் மச் அபோவ் தேர் வெயிட். நேபாள் வந்துட்டு தே ஹேவ் பீன் அசோசியேட் சைட்லயே வந்து ஐ திங்க் தே ஹேவ் ரியலி பீன் த ஒன் தட் ஹேவ் புஷ்ட் அந்த அவன் பேர் என்னது? திபேந்திர சிங் ஐரி ஹூ ஸ்கோர்ட் த ஃபாஸ்டஸ்ட் 59 பால்ஸ் அகைன்ஸ்ட் மங்கோலியா. அதுதாங்க அங்க மேட்டரு. மங்கோலியாவோட அதுதான் அடிச்சாரு அங்க அவரு. மேட்டர். எஸ் அதுதான் அங்க மேட்டர். பட் அதாவது இந்த இதுல சொல்ற மாரி அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ கேன் ஒன்லி ஸ்கோர் அகைன்ஸ்ட் வாட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. சோ உண்ம நான் வந்து ஐம் நாட் சேயிங் தே வில் குவாலிஃபை அண்ட் கோ த்ரூ. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் இந்த குரூப்ல வந்து என்னன்னா வந்து எவரிபடி கேன் டேக் பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் ஈச் அதர். இட்ஸ் ஜஸ்ட் அ கேஸ் ஆஃப் லைக் ஒரு நம்ம வந்து நம்ம ஐபிஎல்ல பத்தி பேசினது அதே மாரி தான் T20. யூ ஜஸ்ட் நீட் ஒன் பிளேயர் டு ஹேவ் லைக் ரன் அவே ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 2 ஓவர் திடீர்னு பிரிச்சு மேய்ஞ்சாங்கன்னா மேட்ச் வந்து மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல். யூ நீட் டு ஹேவ் சம்படி ஒன் பவுலர் டு ஹேவ் அ பேட் டே அண்ட் ஜஸ்ட் டேக் அவே. ஓகே. ஆப்வியஸ்லி லைக் வி கோ பேக் டு தி ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப்ல Afghanistan were cruising the game until Maxwell decided to completely turn the game and took it away. So Afghanistan வந்து அந்த மாதிரி தான் அவங்க நேபாளுக்குலாம் if they get under the cosh, under the pump, they probably don't have anything to come back. However, Bangladesh US கிட்ட தோத்தது பார்த்தா வந்துட்டு it's a possibility that Nepal could beat Bangladesh. ஆமா. And that kind of thing இதுதான் வந்து is going to be very difficult to predict. South Africa probably, but even them, South Africa can you never know. They definitely have the best batting அப்படின்னு சொல்லலாம். படிச்சிடுறேன் நான் ஒரு தரம். எனக்கே அப்படியே டெம்ப்டிங்கா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஓப்பனிங் வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் குவிண்டன் டிகாக், ஆமா. ரைட்? ஐடன் மார்க்ரம் இருக்காரு, டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் ஷோ ஸ்டாப்பர் எங்க எஸ்ஆர்ஹெச்சோட இல்ல விட்டுருங்க, இப்பெல்லாம் போயாச்சு, ஐபிஎல்லாம் மறந்துடணும் நம்ம, ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஸோ வேற லெவலுங்க இது. அதுக்கப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கோ யான்சன்லாம் வந்து ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா லீக்லலாம் ஐபிஎல் அவ்வளவா அவரோட ஃபயர் ஒர்க்ஸ் காமிக்க முடியல. பட் ஹி கேன் டாங்க் பிக் சிக்ஸஸ். கேஷவ் மகாராஜ் இஸ் நாட் அவரும் நல்லா அடிக்கிறார். And from a bowling perspective as well, Gerard could say again, Kagiso Rabada, Tabraish Samsi. So they have got South Africa வந்து the reason I always think about, I mean not necessarily from the group stage, but the longer perspective is their ability to not get over the line. It has to happen sometime. Maybe this might be that time. You never டீமை know. பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எங்கேயுமே அவங்க வந்து பின் வாங்கலீங்க. ஐ ஆமா. திங்க் ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்னா ஐ திங்க் இப்படிதான் இருக்கணும். ரிஸ்ட் ஸ்பின்னர் இருக்காங்க, ஃபிங்கர் ஸ்பின்னர், அதுவும் டேக்கிங் இட் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர் கேஷவ் மகாராஜ். என்ன 10 பால்ல 40 ரன் அடிக்கிற ஹென்ரிக் கிளாசனும் இருக்காரு. அதே மாதிரி 3-4 கியர்ல டிஃபரெண்ட் கியர்ஸ்ல விளையாடுற ஐடன் மார்க்ரமும் இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர் அட் த டாப் ஹூ கேன் ஸ்கோர் 50 பால் 100. ஸோ ஐ திங்க் எல்லாமே கசிகோ ரபாடாஸ் கேட்கவே வேணாம். ஸோ என் ஓகே, இந்தியாவுக்கு வரோம். சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபேவரட்ஸுங்களா? இந்தியாவுக்கு வரணுமா? ஐ மீன் இந்தியா நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கோயிங் டு அபௌட் டு ஆஸ்க் யூ. சரி ஓகே. உங்களோட வந்து ஹூ ஆர் யுவர் 4 செமி ஃபைனலிஸ்ட்ஸ்? சவுத் ஆப்பிரிக்கா, ஓகே. ஆஸ்திரேலியா, ஓகே. இங்கிலாந்து, இந்தியா. ஓகே. இங்கிலாந்து, இந்தியா 4. ஓகே. அது அது அந்த நியூசிலாந்து யார் அடிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த யார் குவாலிஃபை ஆக போறாங்கன்னு தெரியாது. ஸோ பட் அதான் பார்க்கணும். நான் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் ஐ வில் கோ வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, நீங்க லெஃப்ட் ஃபீல்ட் பிக் எடுக்கிறீங்க நீங்க இந்த தடவ. ஸோ ஓகே. ஆமா. ஸோ இந்த 4 பேரு ஹூ ஆர் யுவர் ஃபைனலிஸ்ட்ஸ்? என்னங்க இப்படி கேக்குறீங்க? குவிஸா? நான் அப்படி பாத்தீங்கன்னா சவுத் ஐ மீன் ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து தாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஆனா ஆனஸ்டா சொல்றேன், இந்தியா வந்து செமி ஃபைனல்ஸ் போறது கூட கொஞ்சம் டஃப்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த தடவை நான் as I'm looking at all these teams, all round abilities, six hitting abilities, இதெல்லாம் பார்க்கும்போது ஐ மீன் அவன் பண்ணா ரொம்ப நல்லதுங்க. ஆனா தே இன் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, நான் இப்படி கேட்கிறேன் உங்களை, இதுதான் ஆஃப்டர் அ லாங் டைம் எல்லா வேர்ல்ட் கப்லயும் ஒரு ஆப்டிமிசமோட போவாங்க. இந்த தடவை ஃபேன்ஸா இருக்கட்டும்,
ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் கூட வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்தியன் டீம் பொறுத்தவரைக்கும். இன்ட்ரஸ்டிங். Yeah, நம்போ அது ஸ்கெப்டிசிசம் இஸ் ஜெனரலி போர்ன் ஃப்ரம் த ஃபேக்ட் வந்து வி ஹேவன்ட் நம்ம ஒரு ஐசிசி ஈவென்ட் வந்து ஜெயிச்சே வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அந்த வகையில வந்து நாட் யூ நோ புட்டிங் யுவர் ஹோப் அண்ட் கெட்டிங் அந்த அந்த மாரி இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து இந்தியா வந்து அண்டர் ரோஹித் சர்மா போன இங்கிலாந்து சாரி ம்ஹ்ம். ஐசிசி வேர்ல்ட் கப் இந்தியால விளையாண்டது. ஃபைனல்ஸ தவிர வந்துட்டு தே பிளேட் அ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அதே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இஃப் தே பிளே, தேல் டெஃபினெட்லி கெட் டூ த ஃபைனல்ஸ். ஓகே. தட் இஸ் வேர் ஐ அம் ஹோப்பிங் ஃபார். அண்ட் ராகுல் டிராவிட்க்கு இதுதான் கடைசி டோர்னமென்ட். நாட் தட் அதுக்கு சென்ட் ஆஃப் குடுக்கணும் அப்படி இப்படின்லாம் ஒண்ணும் இல்ல. பிகாஸ் இஃப் தே வாண்டட் தே குட் ஹவ் ட்ரைட். பட் ஃபைனல் ஐ நான் உங்களுக்கு கேட்ட மாரி தான். என்னோட இது வந்து ஐ புட் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அஸ் த ஃபைனலிஸ்ட்ஸ். ஓகே. தட்ஸ் மை பிக். ஆப்வியஸ்லி பார்ட் ஆஃப் இட் இஸ் ஹார்ட், பார்ட் ஆஃப் இட் இஸ் ஹெட். ம். ஓகே. இப்போ ரோஹித் சர்மா ஓட ஓப்பனிங் ஐ திங்க் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன். ஏன்னா, நீங்க யஷஸ்வி ஜெயஸ்வால ஓப்பனிங் நீங்க வச்சீங்கன்னா, தென் 3 விராட் கோலி, அதுக்கப்புறம் ரிஷப் பந்த், தெரியல சாரி சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், தென் பாண்டியா, ஜடேஜா அண்ட் பாலர்ஸ் அந்த மாரி போலாம். நீங்க யஷஸ்வி ஜெயஸ்வால் பதிலா நீங்க கோலிய வச்சு நீங்க ஓப்பனிங் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஹேவ் அ தூபே இன் த மிடில். எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் கோ வித் விராட் கோலி ஆஸ் ஓப்பனர். ஏன்னா இட் ஆல்சோ ஃப்ரீஸ் அப் விராட் கோலி. அந்த எவ்ரி டைம் அந்த 2022 மெல்பர்ன்ல நடந்த மிராக்கிள் மாதிரிலாம் வந்து வி ஷுட் நாட் புட் ஹிம் அண்டர் தட் பிரஷர். ஐ திங்க் அவரும் ஒரு ஃப்ரீடமோட விளையாடணும்னு எனக்கு தோணும் எனக்கு. ஆமா. ஐ திங்க் ஓப்பன் he will open. I don't think I mean in fact அவர் இன்னும் வரவே இல்ல நியூயார்க். ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா பங்களாதேஷ் வார்ம் அப்க்கே அவர் அவைலபிள் இல்ல. So he'll go straight into the tournament to play. I think Hardik Pandya will be a big factor. Uh, Hopefully he plays better than our Mumbai Indians விளையாடினதோட. So yeah, நம்போ I think probably like first match வரதுக்கு முன்னாடி we can look more into the details of ஒரு India and the ம். playing 11 பத்தி நம்ம பார்ப்போம் டீடைலா. கண்டிப்பா. அதுவும் பண்ணுவோம். அண்ட் ஐ திங்க் இந்தியா, பாகிஸ்தான் அதுவும் இருக்கவே இருக்கு நமக்கு. Yeah. ஆஸ் யூசுவல் வேர்ல்ட் கப்னாலே அது இருந்தா தான் ஐசிசிக்கும் நல்லா தெரியும். ஓகே. ஸோ இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் தான். எபிசோட் முடிய போறது ஃபியூ செகண்ட்ஸ்ல. ப்ளீஸ் உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கான்டென்ட் வந்து நீங்க ஆடியோல கன்சியூம் பண்றீங்கன்னா அங்க ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். கூடிய சீக்கிரம் இந்த T20 வேர்ல்ட் கப்ல நம்ம திருப்பி சந்திச்சுட்டு தான் நம்ம இருப்போம் நம்ம. பட் ஒரு ஐ திங்க் வீக்லி 2 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் மோர் ஆர் லெஸ் அந்த ஐ திங்க் இந்தியன் டீம் ஸ்கெடியூல்ல வச்சு தான் நம்மளது வந்து பாட்காஸ்ட் ஸ்கெடியூலும் வந்து அதை வச்சு அதை அப்படியே நாங்க ட்வீட் பண்ணிப்போம் நாங்க அதை. ஓகே. Yeah. ஸோ யா பாத்துக்கோங்க. அப்படியே லைட்டா பிரேக் எடுங்க. கண்டினியூஸா மேட்சஸ்லாம் நிறைய திருப்பி வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நாங்க மத்த ரிவ்யூஸோட நாங்க சந்திப்போம்.